ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ ஏஜ் ஃபிஷிங் சேனல். பார்த்தீங்கன்னா கார் ஃபிஷிங்க்கு நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹூக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்பேர்டு ஹூக்ஸ் இது, சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம சிங்கிள் ஹூக்கில் ஆடுறதுனால எந்த மீனுமே ஈஸியாக நீக்கிட்டு போயிடும் அச்ச வேகத்துக்கு. ஏன்னா அதோட மேல் தண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். போடுங்க மாவு போடுங்க. கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஷேப் வந்து நல்லா கொஞ்சம் பவுல் மாதிரி உருண்டியாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு மீனுக்கு வாயில் வந்து ஈஸியாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். போடுங்க தண்ணியில். சிங்கிள் கேம் ஃப்ளோட் ஃபிஷிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமோட இன்ட்ரெஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம இந்த பால் செட்டில் கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த இது கிடைக்காது. ஏன்னா பால் செட்டுன்றது நம்ம தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு போய் உக்காந்துடலாம். மீன் இழுத்துட்டு ஓடும்போது நம்ம தரத்தன்னு அது பிடிச்சி இழுக்க போகிறோம், அவ்வளோதான். 4 மூக்கு 5 ஊக்கு போட்டு அந்த மாதிரி ஃபவுல் கேமு. சிங்கிள் ஊக்கு வந்து ஒரே ஒரு முள் போட்டு அந்த தக்கியை மீன் நவுத்துறது, அதை பார்த்து அடிக்கிறது, அதில் தான் நம்ம கேமே கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாப்பர் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ஆடுறதுக்கு இதுதான் சிங்கிள் ஊக் கேமு. ஜூம் ஆக மாட்டேங்குதுடா ஃபோனு. ஜூம் ஆக மாட்டேங்குது. ஏய் இன்னும் கொஞ்சம் மேலே போடுறா, மீன் மேலே நின்றுறா சின்ன. சிக்கன் முடிவுற அந்த ஃபோனை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கை செட்டில் வந்து நம்ம தம்பி ஒரு கண்டியை போட்டாப்புல. லைன் லூஸ் விடு, லூஸ் விட்டு ஆடு, ஆடு லைட்டாக ஆடு மீன். லைன் ஈத்துக்கிறேன்டா. மீன் உணவாயான்னு தெரியல. பட்டன் ஸ்ட்ரோக்கு அப்படியா? பரவாயில்ல. நல்ல செம்ம ஆரஞ்சு கலர் மாவு 3 வாட்டி போட்டோம். அதான்டா தண்ணி கலருக்கு தெரியலடா. அமீனா நான் 3 வாட்டியும் பட்டன் ஸ்ட்ரோக்கு தான் அச்சச்சு பார்த்தேன். இங்கேயே ஆடி இருக்கலாமே. சரி பரவாயில்ல பரவாயில்ல ஆடு. இவர் தான் ரொம்ப நேரம் கலகி நின்றார் போலிங்க. இல்லை இல்லை அப்படியே ரைட்டில் 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 தலை கீழே இறங்க, தலை அந்த பக்கம் இறங்க, தலை பார்த்து நந்துவா, கீழே மண் ஒழுகு போகுது. கூசுதான் லைன் லூஸ் விடும். ஆளை பார்த்தோன்னா மிரல் தான் செய்யும். அப்படியே கொஞ்சம் டயர்டாகட்டும். சிக்கன் பாய் போய் விட்டு வந்துட்டுக்கிற நீ இருந்தால் ஏற்றிருக்கலாம் ஈஸியாக. 3 கிலோ வருமா? ஆமாம் 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 ஆமாம். அவர்கிட்ட எடுத்துகிட்டு போடா. இல்லை லைட்டாக ஆட விடு, கைண்டிக்கு போகுது. இல்லை லைன் பிடிக்காதீங்க, அதுவே வரட்டும். டயர்ட் ஆகுது. நான் சொல்கிறீங்க. ஆமாம் டயர்ட் ஆகட்டும். லைட்டாக லூஸ் விடு. இல்லைண்ணா மீன் மேல் முள்ளா என்னன்னு தெரியல. அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. இல்லைண்ணா மீன் ஓடுது, நான் வலிச்சுட்டு நிற்க மாட்டேங்கிறேன். ஆமாம் அது கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து எப்போவுமே அப்படி தான் பண்ணோம். நானே ஒரு முள் ஒத்த முள் வேறு. ஒத்த முள் தான் சொல்கிறேன். ஏற்றிலாம். பரவாயில்ல. 3 கிலோ மேலே இருக்கும் போல இது. தெரியல மீன் அவர் கைக்கு கொண்டு போயிடு, தலையை அமைக்கிட்டு தலைவாணி வரும். இல்லை லைட் இல்லை, ஆட விடு. குரல் நம்மளை பார்த்தா மிரல் தான் செய்யும் அது. பார்த்தீங்க அந்த மீன் வந்து செம்ம ஃபைட் கொடுக்குது. சிங்கிள் ஹூக்கில் கேம் ஆடும்போது நம்ம இப்படி தான் மீனை வந்து நல்லா ஆட விட்டு தான் ஏற்றணும். அப்படி இல்லைன்னா மீன் வந்து அணுவுக்கு ஆகிட்டு போயிடும். ரொம்ப பெரிய சைஸுன்னா ஒரு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 kg இருக்கும் அந்த மீன். அப்படி தலைவா காட்டி தலைவா அப்படியே
செம்ம சைஸில் ஃப்ளாஷ் வேறு ஒன்றுமே தெரியல. சரியான வேட்டை தான் வாங்க. வா 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 பார்த்த மூளை மேலே ஏற்று மூளை மீனை திரும்பி நாடு கடத்து மூளை வர வெற்றி 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 மாதிரி எங்களை அங்கே அந்த பக்கம் அமிச்சு தம்பி தனியாக அந்த பக்கம் போட்டான் பற்றிய மீனை ஈத்தலை வாடி ஓகே. மீனை அபூர்வமாக வேட்டையாடியது நம்ம ரமேஷ் தம்பி. ஆனால் ஊக்கு ஸோ ஒரு 3-4 பேர் போட்டுட்டு இருந்தோம். ஊக்கு மட்டும் ஆமாம் பாருங்கள் வேறு ஊக்கு எப்படி எப்படி இதான் லாக்கு செம்ம லாக்கு. லாக்கு